பாரா ரெட்மியோட நோட் சீரிஸ் வரலாற்றிலேயே ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் எதுன்னு கேட்டா ரெட்மியோட நோட் 13 Pro Plus தான். அவ்வளோ காஸ்ட்லியான இந்த மொபைல்ல என்ன பெஸ்டா இருக்கு, என்ன ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு பாத்துருவோமா? இந்த டைம் பாக்ஸோட கலரவுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல்ல தக தகன்னு ஜொலிக்கிற மாதிரி ரெட் கலர்ல பாக்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. முன்னாடி மாடலோட நேம் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் சைட்லயும் அதை தான் போட்டு வச்சிருக்காங்க. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு ஷார்ட்டா பார்த்துட்டு வந்துருவோம். எப்பயும் இருக்கிறதா இருக்குது ரெட்மியோட நோட் 13 Pro Plus மொபைல். ஆனா இந்த டைம் டிபியூ கேஸ்க்கு பதிலா நல்ல குவாலிட்டியான ஒரு ரப்பர் கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின், சார்ஜிங் கேபிள், 120 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ளே கொடுத்திருக்காங்க. இப்போ மொபைலை பத்தி பார்ப்போம். இதோட டிசைனை பார்த்த உடனே கேஸ் போடாம நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல தோண வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஸ்டைலான டிசைனும் கொடுத்திருக்காங்க. செம்ம ஸ்டைலான கேஸும் கொடுத்து வச்சிருக்காங்க. கேஸை போட்டு யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கு, கேஸ் இல்லாம யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. அதுபோக இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கீழே சின்னதா 5G அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து வேகன் லெதர் டிசைன். இது வந்து பர்பிள் கலர் அப்படின்னு சொல்றாங்க. இது போக பிளாக்ல ஒன்னு, ஒயிட்ல ஒன்னு இருக்கு. இங்க மட்டும் தான் லெதர்ல கொடுக்குறாங்க. அது ரெண்டுலயுமே ரியர்ல வந்து கிளாஸ் பேக் கொடுக்குறாங்க. அதுபோக இந்த எட்ஜஸ் எல்லாமே லைட்டா கர்வா கொடுத்திருக்காங்க. கையில பிடிக்கும் போதும் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இதோட வெயிட்னு பார்த்தாலுமே 199 கிராம் தான். 200 கிராம்க்குள்ள மெயின்டைன் பண்ணிருக்காங்க. திக்னஸ் வந்து 9 mm இருக்கு. அப்படியே நீங்க கிளாஸ் பேக் இருக்கக்கூடிய மாடல்ஸ் போனீங்க அப்படின்னா வெயிட் வந்து 204 கிராம் இருக்கு. ஆனா திக்னஸ் 8.9 mm இருக்கு. அதுல கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கு. எப்படி பார்த்தாலுமே ஓவராலா டிசைன் வந்து செம்மையா தான் பண்ணிருக்காங்க. இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா பொதுவா இந்த செக்மெண்ட்ல நிறைய மாடல்ஸ்ல வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுப்பாங்க. பட் இதுல அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு. டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸோட ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னா மோட்டோ மாதிரி இவங்களும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஐபி ரேட்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல்ல IP68 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அப் டு 1.5 மீட்டர் 30 மினிட்ஸ் வரைக்கும் தண்ணியில விழுந்தா பெருசா ப்ராப்ளம் கிடையாது. சோ ஓவராலா பெஸ்ட் பில் குவாலிட்டியுமே இந்த மொபைல்ல இருக்குது. இந்த மொபைலோட பெரிய ஹைலைட்டே இதோட டிஸ்ப்ளே தான். இங்க 6.67 இன்ச்ல 1.5K 3D கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அந்த கர்வ்மே லைட்டா கொடுத்திருக்காங்க. அதனால பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதுபோக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு, பிக்சல் டென்சிட்டியா 446 ppi கொடுத்திருக்காங்க. பெட்டரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க டால்பி விஷன், வைட் ஒன் L1 100% DCI B3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல ஷார்ப்பா இருக்கு. இமேஜஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்பா இருக்கு. டிஸ்ப்ளே ஓவராலா அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்மே நல்ல விவிடா, அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து தருது. அதுபோக நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவாவும் இருக்கு. அவுட்டோர்ல சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டா இருக்கு. அதுக்காகவே இங்க பீக் பிரைட்னஸ் 1800 nits கொடுத்திருக்காங்க. இதுபோக இந்த டிஸ்ப்ளேக்கு TUV ரெகன் லைட் சர்டிஃபைடு இருக்கு. இங்க பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 4 பக்கமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈவனா இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப உத்து பாத்தீங்கன்னா தான் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இந்த கர்வ்மே லைட்டா கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோமே 93.5% வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே நமக்கு கிடைக்குது. சோ இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளே இதுல இருக்குது. ரெட்மியோட நோட் சீரிஸ்லயே பெஸ்ட் டிஸ்ப்ளே எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் மாஸா பண்ணிருக்காங்க. ஒரு காலத்துல ரெட்மியோட நோட் சீரிஸ் அப்படினாலே யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கொடுப்பாங்க. அதனால தான் ரெட்மியோட நோட் சீரிஸ் வந்து இந்தியால ரொம்ப வேகமா பாப்புலர் ஆச்சு. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அந்த வகையில இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க MediaTek Dimensity 7200 Ultra அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து இவங்களுக்காகவே கொஞ்சம் ஒரு மாடிஃபை பண்ண ஒரு ப்ராசஸர். இது வந்து 2.8 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு 4nm ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ண வரைக்கும் 7 லட்சத்துக்கு மேல வருது. பட் இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1 மில்லியனுக்கு மேல வருது. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி தான். இதுபோக ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லாம இருக்கிறதுக்காக இங்க வேப்பர் கூலிங் சேம்பர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. RAM டைப் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க LPDDR5 டைப் கொடுத்திருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே பெஸ்டா தான் கொடுத்திருக்காங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்மூத்தாவும் இருக்கு. டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே பெட்டரா இருக்கு. கேமிங் அப்படின்னு பார்த்தாலுமே BGMI, COD இதெல்லாமே மிட் அண்ட் ஹை கிராபிக்ஸ்ல நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே நம்ம செக் பண்ண வரைக்கும் ஹெவியா கேம் ப்ளே பண்ணாலுமே லிட்டில் பிட் வார்ம் தான் இருக்கே தவிர பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூமே இந்த மொபைல்ல இல்ல. இருந்தாலுமே இந்த பிரைஸ்க்கு இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது போதுமானதா இல்ல. ஏன்னா இவங்களுடைய பிராண்ட்லயே போக்கோல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசெண்டா லான்ச் பண்ண போக்கோட X6 Pro, போக்கோ F5 இதெல்லாம் இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைலா இருக்குது. பட் மத்த விஷயங்கள ஒரு சிலது கம்மியா இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது பெஸ்டா இருக்கு. சோ அதே மாதிரி இதுலயும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் தகுந்த மாதிரி இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 0
0 to 100% வந்து 19 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து பிராண்ட் கிளைம் பண்றாங்க. சோ நம்ம செக் பண்ண வரைக்கும் 25 மினிட்ஸ்க்கு மேல போது ஒரு சில நேரம் half an hourக்கு மேல கூட அந்த சார்ஜிங் டைம் எடுத்துக்குது. அது கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து மாறுபடும். பட் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க ஹெவியா கேம் ப்ளே பண்றீங்க, கண்டினியூஸா மொபைலை யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 8 to 9 hours வரைக்கும் பேட்டரியோட லைஃப் வருது. இல்ல நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டேக்கு பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. இதுல பிராண்ட் ஹைலைட் பண்ற இன்னொரு விஷயம்னா இதோட கேமரா. இங்க பிரைமரி சென்சாரா 200 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க f1.65 அபர்ச்சரோட. அது OIS EIS ரெண்டு சப்போர்ட்மே இருக்கு. இது வந்து சாம்சங்கோட ISOCELL HP3 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்த்தா ஒரு 8 மெகாபிக்சல், அதுக்கு அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ அப்படின்னு மூணு கேமரா கணக்கு காமிக்கிறதுக்காக இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அவுட்புட்மே ரொம்பவே பெட்டரா இருக்கு. போட்டோஸ்ல டைனமிக் ரேஞ்ச்ல பெட்டரா எடுத்து தருது. டீடைல்ஸ்மே நல்லா இருக்கு. கலர்ஸ் வந்து ஓகேவா இருக்கு. எக்ஸ்போஷர்மே நல்லா இருக்கு. போட்டோஸ் எடுத்தாலும் சரி வீடியோஸ் எடுத்தாலுமே ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே பெட்டரா கிடைக்குது. அப்படியே லோ லைட்ல போனோம் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, பரவாயில்லாம இருக்குது. கலர்ஸ் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. சில நேரம் அந்த ஷேடோட டீடைல்ஸ் கூட அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. மத்தபடி போர்ட்ரைட் ஷாட்டோட எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்படிங்க செகண்டரி கேமராவான அந்த அல்ட்ரா வைட் சென்சாருக்கு வந்தோம் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. இங்க கடமைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சென்சார் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் டார்க்கா இருக்குது. போட்டோஸ்ல வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கு. மேக்ரோ ஷாட்ஸ்னு பார்த்தா ஜூம் பண்ணாம பார்க்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அங்கங்க நாய்ஸ் இருக்கிற மாதிரி தான் அதோட போட்டோஸ் வந்து இருக்குது. ரியர் கேமரால வீடியோஸ்னு பார்த்தா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அந்த வீடியோஸ் வந்து நல்லா இருக்கு. ஃபோக்கஸ்மே நல்லா இருக்கு. பட் லோ லைட்ல எடுத்தோம் அப்படின்னா சுத்தமா நல்லா இல்ல. நாய்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்குது. வீடியோஸ்க்கு OIS சப்போர்ட் இருக்கிறதுனால ஷேக் இல்லாம நல்ல ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. அப்படிங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தா லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அந்த போட்டோஸ் எல்லாமே டீடைல் வந்து நல்லா இருக்கு. முக்கியமா அந்த ஷாட்ஸ் எல்லாமே நல்லா நேச்சுரலா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் ஓவரா பூஸ்ட் ஆகாம நேச்சுரலா என்ன கலர் இருக்கோ அது அப்படியே எடுத்து தருது. அந்த ஸ்கின் டோனுமே நேச்சுரலா எடுத்து தருது. அதே மாதிரி இன்டோர்ல இல்ல நைட் டைம்ல லோ லைட்ல இந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ்ல வந்து நாய்ஸ் அதிகமா இருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்ல. செல்ஃபி கேமரால வீடியோஸ்னு பார்த்தா மேக்ஸிமமா 1080 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இதுவுமே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அவுட்புட் வந்து பெட்டரா இருக்குது. ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது இல்ல லோ லைட்ல வந்தீங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இல்ல. இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது Redmi வந்து போன வருஷம் பண்ண அதே தப்பு தான் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த மொபைல்ல கிடையாது. Android 13 MIUI 14 ஓட கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் கம்மியா எடுத்துட்டு வந்த Pocoட X6 Proல பார்த்தோம் அப்படின்னா Android 14 Hyper OS ஓட கொண்டு வந்தாங்க. Redmi யூசர்ஸ் எல்லாம் என்னடா பாவம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பிரைஸும் அதிகமா இருக்கு, சாஃப்ட்வேரும் லேட்டஸ்டா இல்ல. சரி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவது பெட்டரா இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கேயுமே எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாம ப்ரீ இன்ஸ்டால்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த தொல்லை தான் தாங்கல அப்படின்னு பார்த்தா இந்த கெட் ஆப்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு நோட்டிபிகேஷன் தாங்க தாங்கிறது? இதை இன்ஸ்டால் பண்ணு, அதை இன்ஸ்டால் பண்ணு, அப்படி இப்படி அப்டேட் பண்ணு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் இவங்க லான்ச் பண்ற பிரைஸுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். பட் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 3 OS அப்டேட் கொடுக்குறோம், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதே Redmi Note 12 Pro Plusல பார்த்தா போன வருஷம் ஸ்டார்டிங்லயே மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இமிடியேட்டா Android 13க்கான அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. வந்தது என்னமோ ஜூலையோ ஆகஸ்ட்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஒருவேளை அந்த மொபைல் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்து அந்த அப்டேட் எப்போ வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி தான் இந்த மொபைலும் Android 14 வந்ததுக்கு அப்புறம் Android 13ல லான்ச் பண்ணிருக்காங்க. இமிடியேட்டா அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா Redmiயோட சிக்னேச்சர் ஃபீச்சரான IR பிளாஸ்டர் டாப்லே கொடுத்து வச்சிருக்காங்க. அது பக்கத்துல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கவர் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஸ்பீக்கர், டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்குது. லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் கொடுக்கல அப்படின்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா ஸ்டார்டிங் வேரியண்டாவே 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து கொண்டு வராங்க. 40,000 ரூபாய் பிரைஸ் மேல கூட இன்னும் 128GB ஸ்டார்டிங் வேரியண்டா கொடுத்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலுக்கு அப்புறம் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன மொபைல் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மொபைலோட ரிவ்யூ வரும்போது அதை வச்சு செய்வோம். அதுபோல டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு. இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழே பவர் பட்டன் இருக்கு. இந்த மொபைல்ல அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுல நம்ம ஹார்ட் ரேட்டும் செக் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரும் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. இது போக Bluetooth வெர்ஷன் 5.3 Wi-Fi 6 NFC-யும் கவர் பண்ணிருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ். இதுல மொத்தம் 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் வேரியன்ட்டா 8+256 32,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும், 12+256 34,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும், 12+512GB 36,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் சேல் பண்றாங்க. Redmiயோட Note சீரிஸ் இவ்ளோ பிரைஸ்க்கு லான்ச் பண்றாங்களா அப்படின்னு நம்மளே ஷாக் ஆகுற அளவுக்கு இதோட பிரைசிங் வந்து வச்சிருக்காங்க.
கொடுக்குறாங்க. பட் இந்த பிரைஸுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான டிசைன் இருக்கு, பெஸ்ட்டான பில்ட் குவாலிட்டி இருக்கு, டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்குது. இது போக தேவையான அளவு பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அந்த பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதை விட பெரிய பிளஸ்ஸா IP68 மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் பெஸ்டா இருந்தாலுமே பட் இதுல லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் கிடையாது. எக்கச்சக்கமான ப்ளூடூத், தேவையில்லாத ஆட்ஸ், லோ லைட்ல கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அது போக இந்த 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் இதால பெரிய யூஸ் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்மே பிரைஸுக்கு ஏத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்கல. இதெல்லாம் இந்த மொபைல்ல வச்சுக்கிட்டு 32,000 ரூபாய் பிரைஸ் சொன்னா நீங்க வாங்குவீங்களா? முடிவை நான் சொல்லக்கூடாது, நீங்களே எடுத்துக்கோங்க. வரட்டா.